ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ரெசிபி தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1.5 தேங்காவை வந்து நல்ல துருவலில் வச்சு துருவி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நம்ம துருவி வச்சுருக்க அந்த தேங்காவை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கலாம். தேங்காயில் கம்ப்ளீட்டாக ஈரமே இல்லாத அளவுக்கு வதக்கலாம். கிண்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரணும். அப்போ வந்து இது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்ததாக இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க 200 கிராமையும் போட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சணும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. நல்லா பபிள்ஸ் வரும். இந்த சமயத்தில் ஏலக்காய் தூள் சேருங்க. இப்போது கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள். எடுத்து 2 விரலில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி ஒன்று வரும். அப்போது இது ரெடியாக இருக்குது. கம்பி பதம் வந்த உடனே வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுங்க, அந்த தேங்காவை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கடகடன்னு கிளறிக்கிட்டே இருங்க. சக்கரை பாகு வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இது ரெடி ஆகிருக்கு. ஒட்டவே இல்லை. இந்த பக்கம் திருப்பினாலும் நெய் தடவி இதை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேலையோ அல்லது ஒரு தட்டிலையோ அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஆயிலையோ அல்லது நெய்யோ போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு சுட சுட அந்த தேங்காய் பர்ஃபியை கொட்டிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. சூடாக இருக்கும்போதே பண்ணணும். இது சூடாக இருக்கும்போதே நல்லா வந்து பீஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. பிகினர்ஸ் கூட செய்யலாங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.